சாதாரணமாக தனியாக விட்டால் பிரித்து மேலும் பேசுறதுல ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி பயமும் கூட. ஏன்னா இத்தனை சிற்பிகள் பிரம்மாக்கள் இத்தனை பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ஒரு சின்ன பையன் தான் சொல்லணும். வயசில் இல்லை, இந்த ஃபீல்டில் இப்போ பிஸ்னஸ் சொல்லணும்னா நான் ஒரு தலைக்கணத்தோடு சுற்றுற ஆள். ஆனால் சினிமான்னு வரும்போது நான் ஒரு எல்கேஜி தான். ரொம்ப சந்தோஷம். இவங்களோட பிளஸ்ஸிங் சப்போர்ட் இதெல்லாம் இல்லாமல் ப்ளஸ் பத்திரிக்கை மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தை சொல்லணும்னா ஒரு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க ஃபேமிலியோட ஒரு ஜாயின் பண்ணுறதுல அது இவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சது நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஸ்பெஷலி ஐஸ்வர்யா ரொம்ப உண்மையிலே ரொம்ப உயர்ந்த பொண்ணு, பணிவான பொண்ணு. இவ்வளோ ஹம்பிளாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நிச்சயமாக அதாவது இவ்வளோ பெரியவங்களாக இருக்கிறாங்க, ஒரு ஹெட்வைட் இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப நல்ல பொண்ணுங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா வருவீங்க. படமும் அற்புதமாக சூப்பராக வரும்ன்றதுல டவுட் இல்லை. ஸ்பெஷலாக சுராஜ் என்னோட பிரதர் நண்பர் எங்கே இருக்காரு, நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஒரு 8 படம் கிட்டத்தட்ட பேசி இந்த படம் தான் கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து கூட ஒரு பெரிய டிராவலில் இருக்கிற ஒரு அற்புதமான நடிகர் நண்பர் ஜெய், லைக் மை சன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பெஷலாக அனிருத், இன்னைக்கு ஒரு அனிருத் பிரதர் சொல்லணும்னா இன்னைக்கு உச்சத்தை தொற்றுக்கார். அதுக்கு மேலே ஒரு இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருந்தோம் ஒரு நல்ல பணிவு, நல்ல குணம். சார் இது புகழ்ச்சிக்காக சொல்ல, இட்ஸ் எ ட்ரூ. கண்டிப்பாக ஒரு டோட்டல் இந்தியாவில் உலகம் போட்ட அளவுக்கு ஒரு எங்கேஜில் ஒரு நல்லபடியாக வருவீங்க. இது என்னோட பிளஸிங், வாழ்த்துக்கள் எல்லாமே. சீரன் சார் ரொம்ப நன்றி. என்னோட எல்லா இதுலேயும் கலந்துக்கிட்டு என்னோட வாழ்த்துறதுல. தமிழ் குமரன் சார் சொல்லவே வேணாம். ரொம்ப வருஷமாக நாங்கள் ஒன்றா எல்லா விஷயத்துலையும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களோட ஜங்ஷனே துபாய் தான். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற அம்மா கிரியேஷன் சிவா எங்கே இருக்கிறாரு சார், ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி தமிழில் பிரம்மான்னு சொல்லி நான் எப்பயும் கூப்பிட்ற ஒரே ஒருத்தவர் ஆர்பி சௌத்ரி சார். அதாவது இந்த பட விஷயத்துக்கு முக்கியமாக எனக்கு ஊண்டுகோலாக இருந்து ஒரு உத்தியோகத்தை கொடுத்தவர். அவர் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறவர். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. எனக்காக ஸ்பெஷலாக வந்தது. ஆனந்த் சார் ரொம்ப நன்றி. அதே மாதிரி யாராவது விட்டு போயிருந்தா கூட சாரி. இதில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா என்னோட எல்லா வெற்றிக்கும் முதல் காரணம் என்னோட ஃபேமிலி தான். மனைவி, குழந்தைகள். யாருக்கு ஒருத்தவங்களுக்கு குடும்பம் இல்லாமதோ அவங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்றது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னோட எல்லா விதத்துலையும் பேக் பண்ணாக இருந்து எனக்கு உறுதுணையாக இப்போ இருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷங்க. ஆங்கர் உட்பட வந்த குருக்கள் எல்லாத்துக்கும், பத்திரிகையாளர் உட்பட எல்லாருக்கும் என்னோட பணமாக நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த பயணம் தொடரும், அடிக்கடி தொடரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கம்ப்ளீட்டா மனசுல இருந்து விஷயங்கள் பேசியிருக்கீங்க. கண்டிப்பா எழுதி எனக்கு பேச வராது, அதனால தான் எனக்கு ஸ்டேஜே ஒத்து வராது. பெரும்பாலும் அந்த மேலே ஏற்றாதுங்க. இப்போ சாதாரணமாக உட்காந்து போவீங்க, விடுகிற வரைக்கும் வாய் வலிக்கிற வரைக்கும் பேசுவேன். அது ஃப்ரீயாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். பேசுறதுல தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து அப்படியே ஏற்றுருங்க, சீமானை ஏற்றுருங்க. அதே மாதிரி பாலா சார் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதாவது திரைப்படத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் உங்களோட படம் பார்த்துலாம் ரொம்ப வியந்திருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி லதா மேடம் சார் ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. இந்த வாய்ப்பை உங்கள் குடும்பத்து மூலமாக எங்களுக்கு அளிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாருக்கும் என்னோட நன்றியை சொல்லுங்க. உங்களோட கல்யாண நாளைக்கு வந்து வாழ்த்த முடியல, அதனால் இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து என்னோட பிளெஸிங், வாழ்த்து, அன்பு எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாருக்கு என்னோட விஷ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கடைசி வரைக்கும் கல்லே பார்க்கலையே ராஜா. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் ராஜா. ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி
ஒரு மிகச்சிறந்த தொடக்கமா இருக்குது இந்த டெக்ஸ்லா படம். இங்கே ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு கண்ணன் ரவி அவர்கள் 16 படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் திரைப்படத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பேரன்பையும் பெரும் காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் அண்மையிலே எடுத்து தலைவர் தம்பி தலைமையிலே அது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்குது. அதற்கு அடுத்து இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நடிக்கிற என்னுடைய தம்பி ஜெய் சுராஜ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இயக்குகிற நம்முடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனது ஒரு வெற்றி என்பது பல பேருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த தொடக்க விழாவிற்கு வருகிறது உள்ளன்போடு வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பிற்குரிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் வணக்கம். நன்றி. சார் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முதல்ல இப்போ ஒரு படம் பண்ணதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இப்போ எனக்கு சினிமா அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு தொழிலாக போயிடுச்சு இப்போ. ஆனால் இந்த நேரத்தில் சினிமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறாரு நம்ம கண்ணன் சார். ஸோ அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துகள். பட் அவரும் சொல்கிறாங்க அவர் 16 படம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக பண்ணுறாரோ. ஆனால் 16 படம் நினைக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஏன் முதல்ல மாதிரி இப்போ சினிமா கிடையாது. அதாவது ஒரிஜினல் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசர் படம் எடுக்கிறதுக்கு இப்போ தயங்குறாங்க எல்லாரும். தயங்குற இந்த சென்ஸ் இப்போ பிஸ்னஸ் அந்த அளவுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் தைரியமாக அவருடைய முயற்சிக்கு எல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஐஸ்வர்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த படத்தில் நடிக்கும் அத்தனை பேரும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெயக்கு வாழ்த்துக்கள், சுராஜ் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றியோடு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததான் இயக்குனர் பாலா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். வாழ்த்து என் தங்கை ஐஸ்வர்யாவுக்கு. இரண்டாவதாக வாய்ப்படுத்த திரு கண்ணன் ரவி அவர்களுக்கும். அவர் மேலும் மேலும் 16 படங்களில் அதற்கும் மேலாக படம் பண்ணலாம். ஆர்பி சௌத்ரி சார் சொன்ன மாதிரி நல்ல படம் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது. அவர் நல்லா தான் வருவார். எல்லாருக்கும் தயாரிப்பாளர் தானு சார் சொல்லுவார், ஒரு படம் எடுத்தால் தம்பி நீ அடிக்கடி கொஞ்சம் படம் பண்ணு. ஒரு படம் எடுத்தால் ஒரு 10 வீட்டில் அடுப்பெரியும். 2 படம் எடுத்தேன்னா 20 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 16 படம் எடுத்து எத்தனை பேரோட குடும்பங்கள் வீட்டில் பசியாற்றுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீம், ஐஸ்வர்யாவோட என்டையர் டீமுக்கும், ஜெய், எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக எங்களோட டியரஸ்ட் சமுத்திரகனி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். அற்புதமான தொடக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவிழாக்குமே திரண்டு ஒரு பூஜை. ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாக எல்லாமே சுருங்கிடுச்சு. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனால் கூட அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க தான் வராங்க, புதுசாக யாருமே வர்றதில்லை. ஆனால் நம்ம சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், படத்துவக்கமாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியை தருது. நேற்று உங்களோடு பயணப்பட்டது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சம்பாதிக்கிறோம் அதில் ஒரு பகுதி கொடுக்குறதுக்குன்னு எடுத்து வச்சிருவேன் அப்படின்னீங்க. அந்த மனசு இருக்கு பாருங்க. நீங்கள் இன்னும் 100 இல்லை 1000 படம் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா சூப்பராக கிளம்பிருக்கு. ஜெயிச்சு பண்ணுடா, நல்லா வாங்க. வாழ்த்துக்கள். பாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல வார்த்தைகள் ரொம்ப
கம்மியாயிடும். அந்த இடத்துல அன்பு அதிகமாக சொல்கிறதுக்கு வார்த்தைகளோ இல்லை. ஆனால் இது ஜெயிக்கும் போது ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அந்த சந்தோஷம் இன்னும் நிறையா பேரை சந்தோஷப்பட வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் உங்களுக்கு பெருசாக ஜெயிக்கணும். அண்ட் இந்த படம் மேம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் சார் ஜெய் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஆர்டிஸ்ட், என்னோட ஸ்டார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுலேருந்து அவர் ஒரு படம் தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எவர் லாஸ்டிங்கான ஒரு ஜேர்னி. இன்னும் அந்த மாதிரி ஜேர்னி தொடருன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூரஜ் சார் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ அகெயின் இந்த படத்தில் உங்களை நான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். I'm very happy to be here in this great occasion. Thank you so much. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக டார்லிங் சாண்டி மாஸ்டர் அவர்களே அன்போடு மேலே கழிக்கிறோம். நான் வந்து கிங் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கிங் அதாவது நான் சமுத்திரன் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக வந்துட்டு சமுத்திரனை பற்றி நான் சொன்னேன். ஏன்னா வந்துட்டு சமுத்திரன் லேஸில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு அப்ராட் போனால் வந்துட்டு எந்த ஒரு இந்த சில ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அதெல்லாம் போக மாட்டார் அவர்லாம். திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து நான் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன் மீட்டிங்கில். திடீர்னு பார்த்தா சமுத்திரன் வர்றாரு. அது எப்படி வந்தாருன்னா வந்துட்டு சசிகுமார் சார் வந்து இவரை பற்றி சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட யாரும் வந்துட்டு பார்க்கறதுக்காக வந்தார். அதுவும் வந்துட்டு பெருசு. அப்போ தான் அவரே மிரண்டார், இப்பேற்பட்ட மனுஷன் வந்து சான்ஸே இல்லைன்ட்டு. கிரேட் கிங். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நிறைய படம் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குது, நிறைய படம் பண்ணுறீங்க. என்னோட பேனரில் 3 படம் பண்ணுற ஒரே ஹீரோ இவர் தான், அடுத்தடுத்து வரப்போகிறவர். தேங்க்யூ லவ் கிங். ஐஸ்வர்யா மேம் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து பேன் இண்டியா மூவிஸ் இது, பேன் இண்டியா மூவி மேம் வாழ்த்துக்கள். கங்கரா டார்லிங், பயங்கரமாக டான்ஸ் ஆடுங்க டார்லிங். ரொம்ப பேசினேன் கிங். லவ் கிங், ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச். ஆக்சுவலாக இவர் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இவர் சமூக சேவை பயங்கரமாக பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு அது தெரியல. கிங், ஆல்வேஸ் யுவர் கிங். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சாண்டி மாஸ்டர். அடுத்து உங்களோட படத்தோட பூஜையில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்ததாக டிஎன்ஏ ராஜா அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே பாதி பேருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திரையரங்கு உரிமையாளர் ஃப்ரம் சேலம், டிஎன்டி ராஜான்னு பேர். இன்னைக்கு எங்கள் சினிமா தேட்டருக்கு நிலைமையில் இவர் பல படம் பூஜை போட்டு எடுக்கிறதா கேள்விப்பட்டோம். சினிமாவுக்கு வந்த அவதார புருஷனை அவரை நான் நினைக்கிறேன். நான் சிவா சார்கிட்ட அவரை பற்றி 2 வார்த்தை வாழ்த்து பேசணும், நான் பேசிட்டு புறட்டுருவேன்னு சொல்லி கேட்டு தான் வந்தேன். அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் சார். என்னோட படம் ராவணக்கோட்டத்துக்கு அதிக கலெக்ஷன் பார்த்தது சேலம் தான். ஏன்னா அதை எப்பயும் நான் மறக்கக்கூடாது. இந்த படத்தையும் ரொம்ப கலெக்ஷன் பார்த்தது அதுதான். கலெக்ஷனுக்காக சொல்ல என்னோட நேமை எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார். அவர் சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனால் இது என்னோட சீசன், அது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க, கண்டிப்பாக வரணும். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஜிஎம் சுந்தர் அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இருந்தாலும் வந்து இது ஒரு முக்கியமான படம். இது இந்த படத்துக்கு பூஜைக்கு வரணுன்ட்டு கண்டிப்பாக நான் முதல்ல வந்துட்டேன். நான் தான் முதல்ல வந்தேன். வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணேன், ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு ஈடுபாடு உண்டு. அந்த ஈடுபாடு வந்து வரத்துக்கு காரணமே வந்து என்னென்னா மேடம் தான், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவன் வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் வந்து ஒரு கெட்டப்பில் எனக்கு வந்து ஒரு குட் ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு 80s ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஆஸ் அன் ஆக்டராக இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அப்புறம் கண்ணன் ரவி சாரை பற்றி சொன்னது எனக்கு நிஜமாகவே தெரியாது. அவரோட இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் பண்ணுறாரு. துபாய் பேஸ்ட்னு கேள்விப்பட்டேன். சார் சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட்டு. நிறைய படங்கள் எடுங்க, எங்களை மாதிரி இடைவெளிக்கு வந்து சான்ஸ் கொடுங்க. சான்ஸ்ன்னு இல்லை சார், அது உங்கள் ஜாப். தேங்க்யூ. இப்போ இந்த கிரேட் சௌத்ரி சார் வந்திருக்காரு.
அப்புறம் பாலா சார் வந்திருக்காரு, சமுத்திரகனி சார் வந்திருக்காரு, பொலிட்டிக்கல் லீடர் அவரும் வந்திருக்காரு, பெரிய விஷயம் அது. அம்மா கிரியேஷன் சிவாவும் வந்திருக்காரு, பெரிய விஷயம் அது. ஆனந்த் ராஜனோட கிளாஸ்மேட்டும் வந்திருக்காரு, படத்து ஹீரோ ஜெய் அவரும் வந்திருக்காரு. மற்றபடி சூப்பர். ஏன்னா நானும் ஒரு ஜனகணமனில் வந்து மீட் பண்ணோம் சுராஜ். ஸோ அவருக்கு எனக்கு நல்ல தொடர்பு உண்டு ஜனகணமனிலிருந்து. சார் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டு ஃபேன் இல்லை சார், நானும் அவரோட ரொம்ப பயங்கரமான ஃபேனு. இஸ் a குட் ஆக்டர். அப்புறம் சார் நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு மேடையில் எனக்கு சான்ஸ் கொடுத்து பேசுறது அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். வணக்கம், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா ஜார்ஜ் மரியம் சார் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் மேலுக்கு வாங்க சார். இந்த ஓகேவா இது? ஓகே வாங்க சார். இந்த டெக்ஸ்லா படத்திருவிழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். கலை வித்த 2 பேர் இருக்கிறாங்க, பேர் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தை கேரக்டர் பண்ணுறேன். ஐஸ்வர்யா மேடம் வணக்கம். சார் வணக்கம். சரி, நன்றி. நன்றி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே. என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, அது கடைசி வரைக்கும் இந்த படம் முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பெர்மிஷனோட அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துடலாமா? கண்டிப்பாக சார். இந்த படம் 3/4 முடியும் போது அடுத்த படத்துக்கு நான் உங்களை கமிட் பண்ணுறேன், ஒரு ப்ரொடியூசரை வச்சு. ஓகே, தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். திரு ஜெய் சார் அவர்களும் திரு சிராஜ் அவர்களும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இது கண்ணன் சார் வந்து அவரை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் நாட் இந்த ஸ்டேஜ். அதனால் நல்ல மனது கொண்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் மனசு மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தில் திரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இவர் என்னை கூட்டு இந்த படத்துக்காக பேசும்போது வேற எதுவுமே நான் பேசலை, நினைக்கிறேன். எதுவுமே பேசலை, சைலண்டாக விட்டு. ஏன்னா அவருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு வந்து சிவா அன்னைக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நன்றி சொல்லணும். இந்த விஷயமா சம்பள விஷயம் பேசும்போது ஒரு 3 பேருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொன்னேன். சுராஜ் சார் ரொம்ப நன்றி சார். ஒரே வார்த்தை தான் சொன்னார், கண்ணன் சார் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவுன்னாரு. அதே மாதிரி ஆனந்தராஜ் சாரும், சார் நான் உங்கள்கிட்டலாம் பேசவே மாட்டேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, போயிட்டே இருக்கிறேன். ஜெய் சொல்லவே வேண்டாம் அங்கிள், நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் பாட்டு போய் பாருங்கள். 3 பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உண்மையிலே தமிழ் சினிமா வந்து ரொம்ப வேறு லெவலில் போகும். அது எல்லாத்துட்டும் பண்ண முடியாது, ஒரு சில பேர் தப்பாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த சப்போர்ட் உங்களுக்கு வேறு மாதிரி ரிட்டர்ன் நான் எதையும் பாக்கி வைக்க மாட்டேன். கண்டிப்பாக படம் ஜெயிக்கும்போது அது இதை தாண்டி ஒரு வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக. நன்றி சார். தேங்க்யூ ஐஸ்வர்யா அண்ட் ஜெய் அண்ட் சிராஜ் சார் எல்லாருக்கும். இந்த படத்தில் பணியாற்றுகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததான் நம்ம மேடைக்கு கூப்பிட போகிறது ஒரு முக்கியமான நபர். அதாவது சில படங்களில் முக்கியமாக பெரும்பான்மை படங்கள் வர்றப்போ யார் வந்து பிரதானமான ஒரு கதாநாயகர் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதில் வந்துட்டு இந்த படத்துக்கு அந்த கேள்விக்கான விடை வந்து கதை தான் வந்து பிரதானம். அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஆக்டர்ஸ் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் படத்துடைய போஸ்டர் பார்க்குறப்பவும் சரி, அனௌன்ஸ்மெண்ட் பார்க்குறப்பவும் சரி, நம்மளுக்குலாம் அடிக்கடி சூப்பர் ஸ்டாரான சாரை குறைச்சி സാറിൻ്റെ ഇതുവരെ മലയാളത്തിലെ മൊത്ത പടമും കണ്ടിട്ടുണ്ട്. എൻ്റെ ഫേവറേറ്റ് മൂവി ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ്. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു പടം ഒരു തമിഴിൽ എടുക്കണമെന്ന് ഒരു ആഗ്രഹമുണ്ട്. സാറിന് എന്തെങ്കിലും ഒരു ഐഡിയ ഉണ്ടോ?
നമുക്ക് പേഴ്സണലി സംസാരിച്ച പോരെ? 100% സാറേ, അടിപൊളിയായിട്ട് ചെയ്യണം. താങ്ക് യു സർ. താങ്ക് യു വെരി മച്ച് സാർ. താങ്ക് യു. தமிழில் ஒரு சூப்பராக அடிபொலியாയിട്ട് கருத்துண்டு. என்னோட வாழ்த்துன்னு தான் சொல்லணும். நல்லா வரணும். கண்டிப்பாக யூ ஆர் மை ஹார்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த படத்தில் எனக்காக கதையை கூட நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, பார்த்துக்கிறேன்னு சொன்னது என் மேலே உள்ள மதிப்பு மரியாதை ரொம்ப மதிக்கத்தக்க இடத்துல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எஸ் சார். லவ் யூ சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கதை கேட்டிருப்பீங்க ஓரளவு. கதை நல்லா வந்திருக்கு, கதையும் கேரக்டர்ஸும் நல்லா வந்திருக்கு. சூப்பராக அது மேடம் பண்ணிடும். அது எப்படி சார் படத்தில் ரொம்ப ஒரு வேற விதமாக வில்லனாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, வேற மாதிரி பண்ணுறீங்க. ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக பேசுகிறீங்களே, வார்த்தையே வரமாட்டேங்குது. வார்த்தையே வரவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ மேம். அந்த மாதிரி லேபல் சீரீஸ் நான் பார்த்தேன். டைரக்டர் ஹாய் சார், நல்ல சூப்பராக வந்துருச்சு. உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். கண்ணன் ரவி சார் என்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. உண்மையான மனுஷன்தான். அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே அது பார்க்கணுன்னா அவரை வீட்டில் போயிடுச்சு. சேச்சி ஹாய். அக்கா தீபக், அவரோட ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும். அவர் சிம்மத்தினை எல்லாம் வளர்த்துறது, டைகர் எல்லாம் வீட்டிலே இருக்குது. பெரிய டைகர் இவர் வீட்டில் இருக்குது. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். சார் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. தான் ரொம்ப நன்றி சார். இத்தனை தூரம் வந்துட்டு எனக்கு வேண்டிட்டு ஸ்டோரியில் அഭിനയിച്ചதுக்கு. സാറിൻ്റെ ഒരു റോള് അടിപൊളിയായിട്ട് കാണും. ഇത്രയും ഹിറ്റ് സാർ കൊടുത്തിട്ടുണ്ട്. ബട്ട് ഇറ്റ് വിൽ ബി തമിഴിലും മലയാളത്തിലും അടിപൊളിയായിട്ട് ഒരു കാണും. മൈ ഗ്യാരണ്ടി. താങ്ക് യു സാർ. താങ്ക് യു വെരി മച്ച് സാർ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம கூப்பிட போகிறது இஸ் டைக்ரஸ். அதாவது தனக்கான இடத்த சினிமாவில் ஒவ்வொரு வாட்டியும் தானே வந்து ஒரு அன்பீட்டபிள் பொசிஷனாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். இங்கே வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. முக்கியமாக இந்த டெக்ஸ்லா திரைப்படத்தில் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் 2 minutes ஆஃப் டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஐ திங்க் தட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். படத்தினுடைய ஒரு சின்ன ஒரு டீசர் வந்து அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல் நுவான்சஸோடு இருந்தது. ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம், very happy for every work that you do. So டெக்ஸ்லா படமும் வந்து ஒரு சூப்பரான சக்ஸஸாக இருக்க போது undoubtedly. So wishing you all the best. வாங்க ஒரு சில வார்த்தைகள் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஆல் ப்ரெஸ், இட்ஸ் ரொம்ப நல்ல தொடக்கம். Thank you all film family for being here. My amma, Anirudh, Balana, thank you. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Kannan sir, thank you for trusting in me and my team. Thank you Jay, Suraj sir, thank you to be on board. I wish all of you give me your blessings and hoping and praying to move forward successfully. Thank you. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். பட் நான் வந்து சரி நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸுக்கு அவர் கூப்பிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 1 month முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த பெரிய லெவலே நீ என் மூலியமாக தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு என் மேலே ட்ரெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க், என்னோட எல்லாம் பெஸ்ட்டுமே இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணத்தை பார்க்கும்போது வாழ்க்கை இன்னும் சின்னதாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குட் ஹார்ட் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது இன்னும் கண்டினியூ ஆகணும். ஸோ சினிமாவில் ஒரு இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் போகணுன்ட்டு என்னோட மிகப்பெரிய ஆசை அங்கிள். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த சான்சஸ்லாம் கொடுக்கணுன்ட்டு நான் விஷ் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே பேக் ஒரு பிக்சர் மூமெண்ட்காக.